அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது சீமான் அண்ணன் அவர்கள். சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் தமிழுக்காக உயிரை விட்டு பேசுறதெல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. சீமான் அவர்களுக்கு நிறைய பிடிச்சது, இளைஞர்கள் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க போன தடவை. ஆனா இவர் எப்ப விஜய பத்தி பேசினாரோ சீமான் வந்து அடிக்கடி கத்துற வீடியோவை கட் பண்ணி போட்டு இப்ப பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. அதை போய் பாத்துக்குவாங்க. தலை குனிஞ்சு வச்சு இப்படி இருந்த சீமானுக்கு இப்படி ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அதற்கும் காரணம் விஜயோட ஃபேன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் அவர்களை திட்டாவே பாத்தீங்கன்னா போட்டு பொழந்துருவாங்க இல்லையா? அதனால சீமான் எதெல்லாம் பேசுறாரோ, அவர் என்னெல்லாம் தப்பா பேசுறாரோ அது எடுத்து எடிட் பண்ணி போட்டு பண்றாங்க. ஆனா சீமான் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு தொண்டர் பலம் இருந்தாலும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த அப்படியே ப்ரொமோட் பண்ற அளவுக்கு அவருக்கு இல்ல. சோ அவர் என்ன பண்றாருன்னா, எப்பெல்லாம் அவருடைய மாநாடு வருதோ, எப்பெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ, டிவிக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு அவர் மாநாடுல வந்து கலாய்க்கிறது, அப்புறம் வந்துட்டு ஜோக்கா வந்து பேசுறது, ராங் வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இந்த டைலாக் எல்லாம் தெரியும் பாத்தீங்களா? இந்த நியூ ட்ரெண்டா வந்து எடுத்து விடுறது சீமான் அவர்கள் தான். சோ அதுவே அவங்க கட்சிக்கு ஒரு ப்ரொமோஷனா போய் முடியுது. ஆனா இது தேர்தல் காலத்துல ஓட்டுகளா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். ஆனா சாட்டை துரைமுருகன் சீமானுக்காக டெய்லி வீடியோ போடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவை பத்தி திட்டி போட்டு அது தாவேக்காக்கு தான் ப்ரொமோஷனா மாறுதே தவிர நம்ம என்ன பண்ண வந்தோம் அப்படிங்கிறது மறந்து சாட்டை துரைமுருகன் போட்டு இருந்தாரு. அவர் ஆரம்பத்துல சேனல் ஆரம்பிச்சதே வந்து சீமானை ப்ரொமோட் பண்ணணும், எதிர்கட்சியை வந்து கேள்வி கேட்கணும், இவங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு கேட்டாதான் நம்ம ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச சேனல் இன்னைக்கு காசு வாங்கிட்டு கூவுறாங்களா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே டோட்டலாவே மாறி போயிடுச்சுங்க.